ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா மேடம் இவங்க 2 பேரோட டிவோர்ஸ் மேட்டர் ரொம்ப நாளாகவே ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. ஏன்னா சினிமா துறையில் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் கடந்த நாளாகவே எல்லா நம்ம ஃபேவரட்டான கப்புள்ஸாக இருந்த எல்லாருமே இப்போ டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சுட்டாங்க. அது கேட்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னப்பா இது எல்லாம் ஒன்றா பிரிஞ்சிட்டே இருக்காங்களே, எல்லாம் சந்தோஷமாக ஜாலியாக இருந்தால் தான் எங்களுக்கும் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருக்கும்போது நீ நாங்களும் வந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்மளோட தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா மேடம் இவங்களுமே பிரிய போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் சட்ட ரீதியாக இன்னும் பிரியல. பட் இருந்தாலும் கூட பிரிஞ்சுட்டாங்க, தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. இதை கேட்கும்போதே கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாக அப்படியே தனியாக இருந்துகிட்டு இருந்தவங்க திடீர்னு இந்த மாதிரி நாங்கள் சட்ட ரீதியாக பிரிய போகிறோம், இப்போ கோர்ட்டில் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரபல ஆர்டிக்கலில் இவங்க எல்லாருமே ஜஸ்ட்டு இது எல்லாமே ஒரு பிளானிங் தான், பட் இருந்தாலும் கூட இவங்க பிரிய போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது கேட்க நல்லா இருக்குது. பட் ஆனால் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றத இந்த வீடியோ ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பிரிஞ்சு சொன்னதே கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் கிட்ட மேலே ஆகுது. பட் இருந்தாலும் கூட இப்போ வரைக்கும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கோர்ட் ரீதியான ஒரு இதுவுமே வரல. கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, கேஸ் நடக்குதுன்ற மாதிரி எந்த ஒரு தகவலுமே வராமல் நிலையில் நாங்கள் இப்போ மறுபடியும் கோர்ட்டில் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முதல் வழியாக ஐஸ்வர்யா மேடம் சொல்லியிருந்தாங்க. இவங்க 2 பேர் கோர்ட்டில் இருக்க மாதிரியுமே ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதை பார்க்கும்போது அடடே பிரிஞ்சிட்டாங்களா போச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பிரகல நாதிரிகள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இவங்க 2 பேருமே பிரிய போகிறது கிடையாது, இவங்க ஜஸ்ட் ஒரு பிளானிங் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுஷோட மொத்த சொத்துக்களுமே அதிகாரப்பூர்வ மொத்த சொத்துக்களுமே ஸ்டில் இப்போ வரைக்குமே ஐஸ்வர்யா பேரில் தான் இருக்குது. அந்த வீட்டிலேருந்து அவரோட எல்லா அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் எல்லாமே ஐஸ்வர்யா பேரில் தான் முக்கால்வாசிக்கு மேலே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஒருத்தங்க பிரிகிறாங்கன்னும் போது அந்த சொத்தெல்லாம் விட்டு வச்சுருப்பார், கண்டிப்பாக சொல்ல மாட்டார். அப்படி இருக்கும் சமயத்தில் இன்னும் வரைக்கும் அந்த சொத்துக்கள் அது ஐஸ்வர்யா பேரில் தான் இருக்கிறதுனால கண்டிப்பாக தனுஷ் ஐஸ்வர்யா விட்டு பிரிய போகிறதில்ல, ஐஸ்வர்யாவும் பிரிய மாட்டாங்க. சொத்துக்காகன்னு கிடையாது, அவங்க பிரிய போகிறதில்ல. அதனால தான் எந்த ஒரு லீகலான ஆக்ஷனுமே எடுக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க இந்த யாத்ராவோட ஃபங்க்ஷன்ஸ் நிறையத்துக்கு போயிருந்தாங்க. அவங்க பசங்களோட ஃபங்க்ஷன் நிறையத்துக்கு ஒன்றாவே அட்டன் பண்ணியிருந்தாங்க. அவங்க பசங்க கிட்டலாம் இன்னுமே நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. தனுஷ் எங்கேயா போனாலும் அந்த பசங்க வராங்க, ஐஸ்வர்யா எங்கே போனாலும் அந்த பசங்க வராங்க. அப்படி இருக்கும்போது இன்னுமே ஒத்துமையாக தான் இருக்காங்கப்பா. பட் ஆனால் பேசிக்கிறது கிடையாது. பட் கூடிய சீக்கிரம் பேசிப்பாங்க, எல்லா விஷயமும் பண்ண முடிய போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நம்ம ரஜினிகாந்த் சாருமே 2 பேர் சேகரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததாக சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி எனக்கு மன ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, இவங்க வேறு ஒரு பக்கம் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வரிசையில் இப்போ திடீர்னு இந்த நாளிதழில் இந்த மாதிரி விஷயம் போடும்போது அது எல்லாருக்குமே ரொம்பவே ஆடே எப்படியாவது ஒன்று சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு நம்ம தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா மேடம் சேரணும் அப்படின்னு தோணுதா? அது எப்படி இருக்குது உங்களுக்கு? அவங்க இந்த மாதிரி எல்லாருமே இப்போ டிவோர்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.